நாம இப்போ எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். சால்வ் தி ஈக்குவேஷன்ஸ் இஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1 சொல்லியாச்சு. ரெண்டு ரூட்டை நம்ம மல்டி பண்ணா என்ன வருதுங்களா, 1 வருதுங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் சின்ஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. ரெண்டு வேல்யூ மல்டி பண்ண 1 வருதுன்னா கண்டிப்பாக இருக்கும். ரெசிப்ரோக்கல் தான் மல்டி பண்ணால் 1 வரும் இல்லையா? மல்டி பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 1 ஐடென்டி எலிமெண்ட்டு மல்டிபிள் பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு நம்பரையும் அவரையே ரெசிப்ரோக்கல் பண்ணாதான் மல்டி பண்ணாதான் நமக்கு இப்பயும் அந்த 1 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு லேட் இப்போ நான் ஆல்ஃபா ஒரு ரூட் ஆத்தா கண்டிப்பாக இருக்கும் 1/α ஒரு ரூட் ஆத்துக்கலாம். மொத்த கியூபிக் ஈக்குவேஷனாக கொடுத்துருது. அதெல்லாம் பண்ணோம் மொத்தம் 3 ரூட் இருக்கும். 1 ஆல்ஃபா, இன்னொன்று 1/α, தேர்ட் ஒன் பண்ணோம் பீட்டா இருந்துக்கலாம். இது ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் 3x கியூபா 3x கியூப் minus 16x square plus 23x minus 6 equal to 0. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சம்மேஷன் தெரியுமா, சம்மேஷன் 1 சம்மேஷன் நம்ம தனித்தனி ஆட் பண்ணோம்ல, டே ஆல்ஃபா பிளஸ் 1/α பிளஸ் 1/β. இது ஃபார்மை போட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். மைனஸ் b/a மைனஸ் b/a. இப்போ மைனஸ் பி வேல்யூ பாருங்க -60, ஏ வேல்யூ பண்ணுவீங்க 3. இதெல்லாம் தெரியும்ல, எக்ஸ் கியூப் வேல்யூ தான் பண்ணுவீங்க ஏ, எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு வந்து பி கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன்றா நமக்கு சி வந்துடும். சரிங்களா? சி டியோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட், அதாவது 6 -6. அப்போ வரும் பிளஸ் 16/3. சம்மேஷன் 1 நமக்கு தெரியல, என்ன நமக்கு ஆல்ஃபா பிளஸ் 1/α பிளஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா பிளஸ் 1/α பிளஸ் 1/β வேல்யூ நம்ம என்ன சொல்றோம், 16/3 கண்டுச்சாச்சு. இதே மாதிரி பண்ணுங்க சம்மேஷன் 2 போகிறீங்க. சம்மேஷன் 2 நமக்கு தெரியும், பிளஸ் வந்துடும், இல்லை 2 பிளஸ் வந்துடும். என்னது பிக்கு c/a c/a. இப்போ சம்மேஷன் 2 ரெண்டு மல்டி பண்ணுமா, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1/α பிளஸ் அதே ஆல்ஃபான்ட்டு வரும் பீட்டா போட்டுருங்க, பிளஸ் பீட்டா இன்ட்டுனது 1/α இன்ட்டு பீட்டா, 1/α இன்ட்டுனது பீட்டா. சொல்ல புரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மல்டி பண்ணுறேன். சாரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ஃபா இன்ட்டு 1/α மல்டி பண்ணுறேன், இப்போ இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மல்டி பண்ணுறேன், நெக்ஸ்ட் 1/α இன்ட்டு பீட்டா மல்டி பண்ணுறேன். 3 ஆப்ஷன் கரெக்டாக வந்துருங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு c/a. சி வேல்யூ என்னது 23, ஏ வேல்யூ வந்து 3. இந்த இடத்துல ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன நம்ம கிடைக்கும் பாருங்களா, 1 பிளஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஈக்குவல் டு 23/3. நெக்ஸ்ட் உங்களுக்கு சம்மேஷன் 3 போகலாம், மைனஸ் வரும் d/a. சம்மேஷன் 3 மட்டும் பண்ணுமா, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1/α இன்ட்டுனது பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் d/a. சொல்லும்போது இங்கே ஆல்ரெடி 0 மேக்ஸ் இருக்கா, ஏல ஒரு 3 அடிச்சா 2 அப்போ நமக்கு +2. அப்போ நம்ம போகிறோம் இங்கே இந்த ஆல்ஃபாவும் இந்த ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் பாருங்க, பீட்டா ஈக்குவல் 2. இந்த பீட்டா 2 என்ன பண்ணலாம், நமக்கு வந்து என்ன அந்த ஈக்குவேஷன் 1 போடலாமா, அந்த ஈக்குவேஷன் 2 வச்சுன்னா அப்போ 1 போடலாமா. இப்போ 1 போட்டீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் 1/α பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 16/3. இப்போ ஆல்ஃபா பிளஸ் 1/α பிளஸ் இது 2 ஈக்குவல் டு 16/3. இப்போ நம்ம சின்னத்தை போகலாமா, 2 அந்த போயிட முடியுங்க. அப்போ ஆல்ஃபா இங்கே வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 16/3 மைனஸ் 2. இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1/α ஈக்குவல் டு எஸ் நமக்கு வரும் 6 மைனஸ் 6/3 வருமா,
இது நம்ம பண்ணுவாங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/α ஈக்குவல் டு 10/3 கிராஸ் பண்ணலாமா? அப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. இந்த நம்ம 10 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நமக்கு மல்டி பண்ண நமக்கு 9 வரணும், ஆட் பண்ண வரும் -10 வரணும். அப்போ என்ன நம்பர் வரும்? -9 -1. எதால் டிவைட் பண்ண நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ல 3 ஆல் டிவைட் பண்ணுவோமா? 3 ஆல் டிவைட் பண்ணும். அப்போ என்ன ஆன்சர் கொடுக்குன்னா ஆல்ஃபா -3 சரிங்களா? ஆல்ஃபா -3 இங்கே 3 இருக்குல்ல, அப்போ 3 ஆல்ஃபா மேலே -1 இருக்கு, ஈக்குவல் 0. இப்போ தங்கலாமா? அப்போ ஆல்ஃபா -3 ஈக்குவல் 0 ஆர் 3 ஆல்ஃபா -1 ஈக்குவல் 0. அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் 1, ஆல்ஃபா இந்த 1/3. இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் 3 ரெசிப்ரோக்கலாக இருக்கு பாருங்க இல்லையா? therefore the required roots are என்ன வருது நமக்கு? 3 1/3 பீட்டா வேலை வந்துச்சுமா? 2. சரிங்களா? சமதர பார்த்துங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் 1 தராங்க. அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபா பண்ணோம், அது ரெசிப்ரோக்கலான 1/α நீங்கள் எடுத்துரும். தேர்ட் வந்து நம்ம பீட்டாவே எடுத்துக்கலாம். இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண நமக்கு வந்து இந்த நம்ம அந்த சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலாக சம்மேஷன் இப்போ 3 அப்போ நம்ம பீட்டா வேல்யூ கிடைக்குது, அந்த பீட்டா தூக்கி இது பண்ணுங்க, இந்த 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, 12 ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆல்ஃபா வேல்யூவும் கிடைச்சிடும் நம்மளுக்கு. அவ்வளோதான்.